வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, லக்ஷ்மி கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாவம், சரசாவின் கொள்கைகளுக்கும் அவள் கணவன் சுபாவத்திற்கும் சற்றும் பொருத்தமில்லாமல் போய்விட்டது. அவன் அவளுடைய அத்தை மகன். பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமான முகம், அழகான சரீரம், சிவந்த மேனி. இவைகளில் அவள் மிகவும் பெருமையே கொண்டாள். ஆனால் அவள் திருப்தி அத்துடனே நின்றுவிட வேண்டி வந்தது. அவள் துகையில் அரைத்துவிட்டு கையை மிகவும் ஒய்யாரமாக ஊதிக்கொள்வாள். அவளுடைய கணவன் அங்கு வருவான். கண்ணே, உன் தளிர் போன்ற கைகள் பச்சை மிளகாயின் காரத்தை தாங்குமா? உன் சிறு கைகளை இப்படி நீ என்று ஏதேதோ சொல்ல வேண்டும் அவன் என்று அவள் எதிர்பார்த்து நிற்கையில் அவன் அவசர அவசரமாக அவளை நோக்கி, என்னடி கையை கொளுத்தி கொண்டு விட்டாயா என்று கேட்டவாறு கையை முரடாக இழுத்து நோக்குவான். பாவம், அவன் வாஸ்தவமாகவே திகிலுடனும் கவலையுடனும் தான் விசாரிக்கிறான். இருந்தாலும் அவள் எதிர்பார்த்த பொன்மொழிகளுக்கும் மென் செயல்களுக்கும் அவனது காட்டு மிராண்டித்தனம் திருப்தி அளிக்குமா? போதா குறைக்கு என்னடி வேறு? அந்த அடி நாகரிக பண்படைந்த சரசாவின் செவிகளில் நாராசமாய்ப்பட்டது. பச்சை மிளகாய் அரைத்தேன் என்று சற்று சிணுங்கி பதில் அளிப்பாள். அவ்வளவுதானே, நான் என்னவோ என்று பயந்தே விட்டேன். ஏதோ இலை போடு பார்ப்போம். அங்கே பட்டாம்பி வீட்டில் யாரோ வீணை வாசிக்கிறார்களாம். எப்படித்தான் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வரலாமா என்று பார்க்கிறேன். சரசாவுக்கு முகம் மாறிவிடும். வேண்டா வெறுப்பாக கலத்தை போட்டு பரிமாறுவாள். என்ன சச்சு, கோபமா? நீயும் வருகிறாயா? இப்பொழுதெல்லாம் ஹிந்துஸ்தானி பைரவியை நம் தோடி என்று பாடிவிடுகிறார்கள். இந்த பாடகன்தான் கேவலம் அந்த பழைய காலத்து பாணியாம். சுத்த தோடி பாடுகிறானாம். சற்று நேரம் கேட்டுவிட்டு வரலாம் என்று பார்க்கிறேன். நீயும் வாயேன். நான் வரவில்லை, எனக்கு தலை வலிக்கிறது என்று கூறி அவள் நின்று விடுவாள். அவள் மனமே சப்பிட்டு விடும். அத்தான், இன்றைக்கே விசாலன் எழுதின மனக்கொள்ளை படம் நடக்கிறதாமே, நீங்கள் என்னை அழைத்து போகிறீர்களா? சரசு அவனை மணந்து கொண்டதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அவனை அத்தான் என்று அன்பு சொட்ட அழைக்கலாமே என்றுதான். நான் வரவில்லை சச்சு, கண்ணனை அழைத்து கொண்டு போயேன். இன்றைக்கு டவுன் ஹாலிலே ராக லட்சணங்களை பற்றி காயக சிகாமணி பிரசங்கம். அதை விடுவதற்கில்லையே என்று பார்க்கிறேன். இதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள். சரசா தனக்கு கிடைக்காத இன்பத்தை நினைத்து ஏங்குவாள், பெருமூச்செறிவாள். ஒவ்வொரு தரம் அவள் கணவன் அவளை சச்சு சச்சி என்று செல்லமாக கூப்பிடும் போதும் அவளுக்கு குண்டூசியால் கீறுவது போல் இருக்கும். சசி என்று கூப்பிடக்கூடாதா? யாரும் கூப்பிடாத ஒரு பெயர் தனக்கென்று வைத்து கொள்ளக்கூடாதா? சச்சி சி, என்ன ஒன்று என்று அவள் பொறுமுவாள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவள் சரி, என்ன பிரயோஜனம் என்று விட்டுவிட்டாற் போல்தான். கதை புத்தகங்களில் வரும் கட்டங்களை வைத்து கொண்டு தானே தன்னையும் தன் கணவனையும் முக்கிய கதாபாத்திரங்களாக வைத்தமைத்து கற்பனை லோகத்தில் சஞ்சரிப்பாள். மேலும் இப்பொழுது 2 குழந்தைகள் இருந்தன. அவர்களை சீராட்டுவதிலும் விதவிதமாக அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதிலும் காலம் கழித்தாள். இருந்தாலும் அவளுக்கு இதர மனிதர்கள் யாராவது தன் லட்சியங்களை அணைத்தபடி நடக்கிறாற் போல் தோன்றிவிட்டாலோ மனதில் வெறுப்பு தோன்றிவிடும். சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கையை கண்டால் அவள் பொறாமையினால் விதும்பினாள். நாளடைவில் இந்த பொறாமை குணம் அவள் சுபாவத்திலேயே ஊன்றிவிட்டது. ஆடவர் பெண்டிர் உறவுகளில் பிறர் யாரேனும் சற்று சந்தோஷமாக இருந்துவிட்டால் அவளால் தாங்க முடிவதில்லை. யார் அவளுடன் எவ்வளவு நிஷ்கபடமாக எவ்வளவு சகஜமாக பழகினாலும் அவளது அந்தராத்மா அதை அறிந்தாலும் அவளுடைய பாழ்பட்ட மனம் குதர்க்கமாகவே அர்த்தம் கொள்ளும். அவளுடைய சுபாவத்திற்கு தூபம் போட கண்ணன் அகப்பட்டான். அவனுக்கு அவளிடம் தாராளமாக காசு கிடைத்தது. சினிமாக்களுக்கு போக சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. வேறு என்ன வேண்டும் அவனுக்கு? அவன் தன் தமக்கையை நன்றாக காக்காய் பிடித்து வைத்திருந்தான். அவளுடைய அனுமானங்களை ஊர்ஜிதப்படுத்தினான். அவளை எங்கு அழைத்து போக வேண்டும் என்றாலும் தயாராக நின்றான். அக்கா, உன்னை போன்ற ஓர் அழகிய மனைவியை வெளியே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று தோன்றவில்லையே அத்திம்பேருக்கு. தோ பார், அந்த தம்பதிகளை பார்ப்பதற்கு வெகு சாதாரணமாகத்தான் இருக்கிறார்கள்.
இருந்தாலும் நாகரிகமான ஆடை அணிந்து உல்லாசமாக போகும்போது அவர்களுக்கு மாத்திரமா ஆனந்தம்? பார்ப்பவர் மனதிற்கும் என்ன ரம்யமாக இருக்கிறது. நீயும் அத்திம்பேரும் இப்படி போனால் எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போது, அப்பப்பா, தெருவில் போவோர் வருவோர் அனைவரும் உங்களையே பார்க்க மாட்டார்களா? அதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா கண்ணா? நமக்குத்தான் கிடைக்கவில்லையே என்றால் கண்ணாலாவது பார்த்து கழிப்போமே என்றுதான். இன்றைக்கு பீச்சுக்கு போகலாமா அக்கா? திருவல்லிக்கேணி பீச்சிலே மனுஷால் வருகிறார்கள் பார். கண்ணன் அந்த இடத்தை அன்று தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மரினா கஃபேயில் அன்று ஸ்பெஷல் ஆனியன் வடையும் ஃப்ரூட் சாலடும் என்று அந்த மேதை சரசா எவ்வாறு அறிவாள்? தன் மகள் சரஸ்வதி கண்ணனுடன் அடிக்கடி வெளியே செல்வதையும், மேல் மாடி அறையில் மருமகன் தம்பூரை மீட்டிக்கொண்டு உச்சஸ்தாயியில் சஞ்சரிப்பதையும் கண்டு ஆத்மநாதையர் அனுதாபப்படுவார். அவர் வேலையில் இருக்கும்போது ஏற்பாட்டில் மிக்க திறமை வாய்ந்தவர். அதே போலீஸ் ஏற்பாட்டை வீட்டிலும் அவர் எதிர்பார்த்தார். அதுவும் ஓரளவு நடக்கத்தான் செய்தது. அவர் எழுந்து உள்ளே வருகிறார் என்றால் வாசல் முதல் கொண்டு புழக்கடை வரை நிசப்தம் நிலவும். மனைவி முதல் கடைசி பேரப்பிள்ளை வரையிலும் கண்காணாத இடத்துக்கு சென்று மறைந்து கிடப்பர். தொட்டிலில் இருக்கும் மாடுகள் கூட வரிசையாய் படுத்து கொள்ளும் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஸ்நான அறை பளபளவென்று மின்னும். மற்ற இடங்களுக்கு கேட்பானேன்? அவர் தன் ஏற்பாட்டை அசேதன வஸ்துக்களுடன் நிறுத்தி கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ என்னவோ. அவர் தன் மனைவி மக்களின் வாழ்க்கைகளையும் தான் கோடிட்டபடி அமைக்க முயன்றார். அவர் என்னவோ மிகவும் நல்ல எண்ணத்துடன் தான் செய்தார். எத்தனையோ நாட்கள் தீர்க்கமாக ஆலோசித்துத்தான் அவர் ஒரு காரியத்தில் இறங்குவார். அவருடைய மூத்த மகள் சரஸ்வதிக்கு முதலில் மனம் செய்து வைத்தார். அவருடைய தமக்கை மகன் நீலகண்டன் அவர் கண் பார்வையிலேயே வளர்ந்தவன், நல்ல புத்திசாலி. அவனுக்கு கொஞ்சம் தன் தகப்பனாரை போல பாட்டிப்பித்து. இந்த பெண்ணும் தான் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ கீச்சு மூச்சென்று முனகிக் கொண்டிருக்கிறது. இருவரும் நல்ல அழகு. சின்ன வயதில் இருந்து ஒன்றாக பழகியவர்கள். தக்க வயதில் கட்டி போட்டால் நம் கண் எதிரிலேயே கூடி குலாவும் கொஞ்சி விளையாடும், பார்த்து கழிக்கலாம் என்று யோசித்துத்தான் அவர் தன் முதல் பெண்ணை மருமகன் நீலகண்டனுக்கு கொடுத்தார். அவர்கள் பொருத்தம் 18ஆம் பொருத்தமாக முடியும் என்று அவர் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இரண்டாவதாக பிள்ளை விஸ்வத்துக்கு பெண் தேடினார். தாயில்லா பெண் பிறந்த வீட்டில் பற்று ஒன்றும் இருக்காது. நாம் சற்று அன்பு காட்டினால் நம்மிடமே உயிரை விடும். அதை காட்டிலும் நமக்கென்ன வேண்டும்? குல விளக்கு என்று நிர்மலாவை தேடி எடுத்தார். அவள் போட்டியில் வளர்ந்தவள். தன் விஷயங்களை தனக்கென்று சுவீகரித்து கொண்டு தன்னலத்தையே பாராட்டும் விஷ பாம்பாக அவள் மாறுவாள் என்று அவர் நினைக்கவே இல்லை. போதா குறைக்கே தனக்கு பின்னால் போலீஸ் உத்தியோகத்தில் ஹோதாவாக வாழப்போகிறான். அதற்கேற்ற தோற்றமும் தைரியமும் முன்னே செல்லும் ஜாலாக்கும் பெற்றவன், அதிகார தோரணைக்கு லாயக்கானவன் என்று நினைத்திருந்த பிள்ளையை பிள்ளையாராக உட்கார வைத்து தன் கூப்பிட்ட குரலுக்கு ஏவல் ஆளாக மாற்றிக்கொண்டு விடுவாள் என்று அவர் ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை. இரண்டும் தான் இப்படி முடிந்ததே, இனி நமக்கென்ன என்று விட்டுவிட்டாரா? அதுதான் இல்லை. இனிமேல் யோசித்து செய்ய வேண்டும். இதுவரை ஒவ்வொரு அம்சத்தை கவனிக்காமல் இருந்துவிட்டோம். இப்பொழுது தீர ஆலோசித்து நிதானமாக தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்று மீண்டும் ஆரம்பித்தார். இரண்டாவது மகன் ரமணிக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை நிச்சயம் செய்தார். பணக்கார பெண், ஒரே பெண், இங்கே எந்த விஷயத்திற்கும் போட்டியிட மாட்டாள். சௌகரியமாகவே வாழ்ந்து வந்ததினால் அல்ப புத்தி இராது. தாராள மனப்பான்மையும் அந்தஸ்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் வகையும் படைத்திருப்பாள் என்று வாதாடினார். ரமணி ICSக்கு இங்கிலாந்து போவதாக இருந்தான். அவன் விவாகத்தில் 200 கேஸ் லைட்டுடன் ஊர்வலமும், பிரமாத பந்தல் ஜோடிப்பு, இரட்டை நாயன கச்சேரி, 2 நாட்கள் உயர்ந்த வித்வான்களின் சங்கீத கச்சேரி, ஒரு நாள் பரதநாட்டியம், இன்னும் வந்தவர்களை கழிப்பிக்க மேஜிக் மந்திரம், ரங்கராட்டினம், பொம்மலாட்டம், இத்தனை வைபவங்களுடன் பெரிய கல்யாணம் நடந்தது. ஆத்மநாதையர் இன்னும் ஒரு பிடி உயரமாக நிமிர்ந்து நின்றார். அவர் முகத்தில் போலீஸ் தேஜஸ் தாண்டவமாடிற்று. ஆனால் வழக்கப்படி பெண் புக்ககம் வருவதற்கு பதிலாக பிள்ளை வேட்டகம் சென்று விட்டான். அவன் கலெக்டராக வந்தால் என்ன, கவர்னராகவே தான் வந்தால் என்ன? அவர்கள் வரை அவன் 1 நிமிடம் 2 நிமிடம் வந்து பார்த்துவிட்டு பெற்றோர்களிடம் அடியோடு பற்று விட்டு விடவில்லை என்று காண்பித்து கொண்டானே, அதுவே பெரிய காரியம்.
இந்த சம்பவங்களினாலேயே இப்பொழுது ஆத்மநாத ஐயருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த சம்பவங்களினாலேயே இப்பொழுது ஆத்மநாத ஐயருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. வத்சலாவுக்கு வரன் தேடும் விஷயம் சற்று கடினமாகப்பட்டது அவருக்கு. சீர்தூக்கி பார்க்கும் விஷயத்தில் ஜரூராக இருக்க வேண்டும் என்ற கவலையில் எங்கும் ஒரு குறை இருப்பதாகப்பட்டது அவருக்கு. அப்படியும் சம்பிரதாய பொருத்தங்கள் எல்லாம் திருப்தியாக இருந்து பெண் பிள்ளை இவர்களின் மன பொருத்தத்தையும் தாண்டி ஆத்மநாத ஐயரின் ஆராய்ச்சி சிக்கலையும் மீறி ஒரு வரன் குதிர்ந்தால் அது சமையல்காரி பிள்ளையாக வந்து முடிவது விதியா விசித்திரமா? வத்சலாவின் திருமண விஷயத்தில் அவ்வளவு அவசரப்படக்கூடாது என்று ஆத்மநாத ஐயர் தீர்மானித்து கொண்டார். தான் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை சீனுவும் காத்து கொண்டிருப்பது உத்தமமா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டார். அது உசிதமாக படவில்லை அவருக்கு. என்ன இருந்தாலும் பெண் கொள்வது வேறு விஷயம், பெண்ணை கொடுப்பது வேறு. பின் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமும் தெளிவும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார். இந்த தீர்மானத்தின் பயனாக வத்சலாவின் ஜாதகமும் வரன்கள் ஜாதகங்களும் ஒரு டிராயரில் போட்டு பூட்டப்பட்டன. மற்றொரு டிராயரில் புதிதாக சீனுவின் ஜாதகத்தையும் இன்னும் கைக்கு வந்துள்ள பெண் ஜாதகங்களையும் அடுக்கி வைத்தார். முழு கவனத்தையும் அதில் செலுத்தி பலவித பரீட்சைகளுக்கு உட்படுத்தி சலித்து பிரித்து பொறுக்க உட்கார்ந்தார். இந்த சமயம் முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொள்வது உசிதம் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. ஏனெனில் பிறகு வரையிட்ட இடத்திலேயே விஷயங்கள் அமையாவிட்டால் தான் தனியே வருந்த வேண்டாம் பாருங்கள். சீனுவை அழைத்தார். அவன் அபிப்பிராயத்தை கோரினார். நர்ஸுக்கு படித்த பெண்ணோ ஒரு டாக்டரோ கிடைத்தால் செய்து வைத்து விடுவேன். அப்படி ஒன்றும் அகப்படவில்லையே. உன் அபிப்பிராயம் என்ன? கல்யாணம் செய்து கொள்ள இருக்கும் எல்லா பிள்ளைகளைப் போலவே சீனுவும் தனக்கு மனம் வேண்டாம் என்றான். பிறகு வெகு கிராக்கையுடன் இணங்கினான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்பா. வேலை செய்து களைத்து வந்தால் இன்பமாக அழைத்து பணிவிடை செய்யும் பெண் வேண்டும். விவாகமான மற்றவர்களை பார்த்தால் எனக்கு பயமாகவே இருக்கிறது. அண்ணன்மார்கள் இருவரும் ஆட்களே உரு இல்லை. ஒருவன் வீட்டில் இருந்து கொண்டே அட்ரஸ் இல்லை, மற்றொருவன் ஊரிலேயே இல்லை. மிகவும் பயங்கரமான துறை. அப்பா பார்த்து இறங்குங்கள் என்றான். ஆத்மநாதையர் சிரித்தார். தன் மகன் என்றுமில்லாமல், இதுவரை வீட்டிலேயே வழக்கமில்லாமல் தன் எதிரே உட்கார்ந்து தைரியமாகவும் அதிக சலுகையாகவும் சர்வ சகஜமாகவும் பேசுவது அவருக்கு புதிதாக தோன்றவில்லை. பிள்ளைக்கு அவர் சமாதானமாக பதில் கூறினார். எனக்கு தெரியும், இப்பொழுதுதான் தக்க பெண் கண்டுபிடிக்கிறேன் என்று உறுதியளித்தார். நன்றாக புரிந்துவிட்டது. இதில் இனி சந்தேகத்துக்கே இடமில்லை. ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணாக பார்க்க வேண்டும். 10 பெயர்களுடன் பழகிய பெண் ஆனால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பிறருக்காக வாழும் தன்மையும் வாய்த்திருப்பாள். அதிலும் மூத்த பெண்ணாக இருந்தால் இன்னும் உத்தமம். ரொம்பவும் செல்வம் படைத்த இடமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நலிந்தவர்களாகவே இருந்தால் வீட்டு சாமான்களை கருத்தாக பார்த்து கொள்வார்கள். பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும் என்று கொதிக்க மாட்டார்கள். அவனோ டாக்டர். பகலாக தன்னலத்தை பாராட்டாமல் உழைக்கும் தொழில். அவன் களைப்பை தீர்த்து குறிப்பை அறிந்து அனுகூலமாக இருக்கும் சகி தேவை. சற்று நன்றாக வேலை செய்து பழக்கமானவளாகவும் இருக்க வேண்டும். அப்பா அம்மா இன்னும் தாத்தா பாட்டியும் இருக்கும் பெண் ஆனால் நல்லது. நமக்கும் தான் வயதாகி கொண்டே வருகிறது. ஒரு நாட்டு பெண்ணாவது நமக்கு இதமாக வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்க வேண்டாமா? 4 பெயர் பெரியவர்கள் இந்த வீடு ஆனால் அவர்களுக்கு சிசுரூஷைகள் செய்து பழக்கப்பட்டு பெரியவர்களிடம் அன்பும் மரியாதையும் காட்டுவாள் என்றெல்லாம் யோசித்து ஒரு வாரமாக எந்த மாதிரி பெண் வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்ட பிறகே தேட ஆரம்பித்தார். ஒரு பள்ளிக்கூட தலைமை உபாத்தியாயரின் பெண் ஜாதகம் வந்திருந்தது. ஆத்மநாத ஐயர் தன் கவனத்தை அந்த திசையில் செலுத்தினார். அந்த பெண்ணுடன் பிறந்தவர்கள் 10 பெயர்கள், 6 பெண்களும் 4 பிள்ளைகளும். அவள் 2வது பெண். அவளுக்கு மூத்தவளுக்கு விவாகமாகியும் ஏதோ மனஸ்தாபத்தினால் பிறந்த வீட்டிலேயே இருந்தாள். இதை கேட்டு ஆத்மநாத ஐயருக்கு சற்று திருப்தியாகவே இருந்தது. நல்ல அந்தஸ்திலும் மிகவும் சௌகரியமாகவும் வைத்து கொள்வதை பார்த்தால் அந்த பெண்ணுக்கு நம்மிடம் அபார பிரியம் வந்துவிடும் என்று வாதித்து கொண்டார். இதன் பயனாக சீனுவுக்கும் சுந்தரிக்கும் விவாகம் நிச்சயமாயிற்று. இவர்களுடைய அந்தஸ்திற்கும் அவர்களுடைய நிலைமைக்கும் இருந்த பேதத்தினால் கல்யாணத்தில் பல விஷயங்கள் குறைவாக இருந்தாற்போல் பட்டது. பெரிய கல்யாணம் செய்தார்களே,
ரமணி கூட நமக்கு தக்கவில்லை, இப்படித்தான் இருக்கட்டும் என்று தேறுதல் கூறினார் ஆத்மநாதையர். என்னவோ போங்கள், ஒரு மாட்டு பெண்ணாவது அப்படி சித்திரம் எழுதுகிறாற்போல் வந்துவிடவில்லை என்று குறைப்பட்டாள் ஞானாம்பா. அழகாக இருந்தால் ஆகிவிட்டதா? மன்மதன் ரதி மாதிரி இருக்கிறார்கள். உன் பெண்ணும் அப்பிள்ளையும் மனப்பொருத்தம் இருக்கிறதோ? அவன் போகிற வழிக்கு அவள் போவதில்லை. அவள் திக்கையே இவன் எட்டி கூட பார்ப்பதில்லை. இரண்டும் மக்கார் செய்யும் குதிரைகள். இருந்தாலும் குழந்தைகள் தங்க விக்கிரகங்கள் போல் பிறந்திருந்தன. அது சரிதானடி. நாம் ஒவ்வொன்றையும் ஏற்பாடு செய்ய முன்வரக்கூடாது. ஈஸ்வரன் செயல் போல்தான் நடக்கும் எதுவும் என்று உபதேசித்தார் ஆத்மநாதையர். அந்த குழந்தைகள் அழகாக இருந்தால் அவர்களுக்கு ஆயிற்று, நமக்கென்ன ஆயிற்று? அப்பா அம்மா அழகாக இருந்தால் குழந்தைகளும் அப்படியே பிறக்கும் என்று என்ன நிச்சயம்? இல்லாவிட்டால் தான் பிறக்காது என்று என்ன தடை? பாட்டியை கொண்டு வரட்டுமே. என்ன சொல்கிறாய் என்று உல்லாசமாக சம்சாரத்தை நோக்கினார் ஆத்மநாதையர். அவர் பேச்சின் போக்கை கவனித்துவிட்டு மேலே ஓட விடாமல் உள்ளே எழுந்து சென்றாள் ஞானாம்பா. புதிதாக வாங்கின மோட்டாரை செலுத்தி பார்க்கும் வரை நிற்கக்கூட முடியாமல் துடிப்பது போல் புதிய நாட்டு பெண் வந்து தன்னுடைய அனுமானங்களின்படி உத்தம இல்லாளாக இருக்கிறாளா என்று பார்க்க வேண்டும் என்று துடித்தார் ஆத்மநாதையர். சுந்தரியை அழைத்து வந்து 1 மாதம் வைத்து கொண்டிருந்தனர். அவள் வெளியே வராமல் மெதுவாக பேசி அவர் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுவிட்டாள். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி தன்னுடைய உயிரையே இங்கே இருப்பவர்களிடம் அர்ப்பணம் செய்து விடவில்லை. 18 வருஷங்களாக அக்கா தங்கை தம்பிமார்களுடன் பழகி வந்தவளுக்கு அவர்களை விட்டு இங்கே இருப்பது கஷ்டமாகவே இருந்தது. நிமிஷத்துக்கு நிமிஷம் தன் வீட்டு மனிதர்களையும் இங்கு இருப்பவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அவள் மனம் ஏமாற்றம் அடைந்தது. தாத்தா பாட்டி பெற்றோர்கள் யாவரும் நச்சு பிடித்த மனிதர்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஏதோ கடனே என்று தொலைத்து விட்டால் தான் நிம்மதி என்று அபிப்பிராயம் கொண்ட அவளுக்கு மாமியார் மாமனார் பேரில் அன்பு ஊற்றெடுத்து பெருகி ஓடவில்லை. அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை வேலை தவறாமல் இயந்திரம் போல் செய்து முடித்தாள். பிறந்த அகத்தில் சற்று கஷ்ட ஜீவனமே நடத்தி வந்ததன் பயனாக இங்கே இவர்கள் நிறைய பண்டங்களை உபயோகப்படுத்துவது அக்கிரமமாக தோன்றியது அவளுக்கு. கரண்டி கரண்டியாக இப்படி இவர்கள் வயிற்றிலே துருத்தி கொள்வானேன் என்று அனாவசியமாக கடும் கோபம் கொள்வாள். பொக்ககத்தில் கொஞ்ச நாட்கள் இருந்து பழகியதும் அவள் ஒரு புதிய வழக்கத்தை அனுஷ்டானத்திற்கு கொண்டு வந்தாள். இங்கே கொள்ளை கொள்ளையாக வீணாவதாக தோன்றும் சாமான்களை மூட்டை கட்டி பிறந்தகம் அனுப்பிவிடுவாள். பிறந்த வீடு அருகிலேயே இருந்ததில் அது ஒரு சௌகரியம். நாளடைவில் மிகவும் சிரமப்பட்டு வாங்கி வீட்டிற்கே போதுமோ போதாதோ என்று இருக்கும் பண்டங்களும் மறைய ஆரம்பித்தன. பிறகு அதே ஏற்பாடு பட்ச பேதமின்றி எல்லா விஷயங்களுக்கும் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அவளை கண்டிக்க யார் இருந்தார்கள் வீட்டில்? ஞானாம்பாவுக்கு சொல்ல பயம். மேலும் மற்றபடி சுந்தரி தனக்கு சற்று சுவாதீனமாக இருப்பதாக இருந்ததால் சொல்லவும் முழு மனமில்லை. செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவள் நிர்மலாவை போல் முகத்தில் அடித்தாற்போல் பேசுவதில்லை. ரமணியின் அகமுடையாளைப் போல் அலட்சியம் செய்வதில்லை, சிரிப்பதுமில்லை, அழுவதுமில்லை, தன்னுடன் குலாவுவதுமில்லை, சண்டை போடுவதுமில்லை. அத்துடன் ஏழைகள் பாவம், கேட்க சங்கோஜம்தானே என்று வேறு சமாதானப்படுத்தி கொள்வாள் ஞானாம்பா. சுந்தரியின் இந்த சில்லறை குணங்களை சில நாட்களுக்குள்ளாகவே சீனோ தெரிந்து கொண்டு விட்டான். தன்னுடைய பித்தான்கள், பென்சில், பேனா, சிறு கத்திரிக்கோள் முதலியவைகள் காணாமல் போவதைக் கண்டு உடனே கண்டித்து விட்டான். அவள் திருடி என்று சொல்லிவிட முடியாது. அங்கே தன்னுடன் சதைக்கு சதையாக பிறந்தவர்கள் சிறு விஷயங்களுக்கும் ஏங்கி நிற்க, இப்படி வீடு நிறைய பண்டங்கள் இறைக்கப்பட்டு கிடப்பதை பார்த்தால் எடுத்து கொடுத்துத்தான் அனுப்புவோமே என்று இருந்தது அவளுக்கு. சரசா தன் சாமான்கள் வரையில் நன்றாக பார்த்து கொண்டு விடுவாள். இதர விஷயங்களை கவனிக்க அவளுக்கு பொழுது கிடையாது. விதவித அலங்காரங்களுக்கிடையே மனதிற்கு எத்தனையோ ஆலோசனைகள் அலுவல்கள் வைத்து கொண்டிருக்கும் அவள் எப்படி மற்றதை கவனிப்பாள்? வத்சலா கவனிப்பாள். ஆனால் காலால் எற்றிய சிறு துரும்பை கூட எடுத்து வைக்க அவளுக்கு சோம்பேறித்தனம். 1 மணி நேரம் அங்கேயே நின்று யோசிப்பாள், எடுப்போமா வேண்டாமா என்று. பிறகு வேலை இல்லை போ என்று போய்விடுவாள். தன் பேனாவையே வேறு எந்த வஸ்துவையோ பிறர் கையில் கண்டால் அவள் அதை பற்றி நினைப்பதோ, என் பேனாவை எப்பொழுது எடுத்தாய், பிறகு என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறுவதோ கிடையாது. அவர்கள் வைத்திருக்கிறார்களா? இப்பொழுது அவர்களை போய் கேட்டு வைத்தால், நம்மிடம் திருப்பி கொடுத்து விட்டால் யார் மெனக்கெட்டு அதை கொண்டு வைப்பது?
அவர்களிடமே இருக்கட்டும், வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்வோம் என்று யோசித்தவளாய் கொட்டாவி விட்டு கொண்டு கண்களை மூடிக்கொள்வாள். அவள் சுறுசுறுப்பாக எழுந்திருப்பது ஒரே விஷயத்திற்குத்தான், சாப்பாடு. வயிற்றுக்கு உட்கொள்வதில் அவள் மிகவும் நாசுக்கு வாய்ந்தவள். எல்லாம் நிறுத்து போட்டாற்போல் நன்றாக இருந்தால் தான் வாயில் வைப்பாள். இல்லாவிட்டால் எல்லோரையும் கேலி செய்துவிட்டு ஒதுக்கி விடுவாள். ஆனால் இலையை விட்டு மாத்திரம் எழுந்திருக்க மாட்டாள். மறுபடியும் யாராவது வந்து தனக்கு வேண்டியதை செய்து போடும்படி உட்கார்ந்து வேலையை சாதித்து கொண்டுதான் எழுந்திருப்பாள். இல்லாவிட்டால் நாக்கிற்கு கடிவாளமே இல்லாது எல்லோரையும் சுட சுட பேசி விடுவாள். சுந்தரிக்கு அவளை கண்டால் ஏளனம், எரிச்சலும் கூட. அதென்ன அப்படிப்பட்ட உடல் மறந்ததனம் என்று அவள் நினைப்பாள். சொத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியாவிட்டால் யார் அதற்கு ஜவாப்தாரி என்று அவளுடைய சாமான்கள் அனைத்தையும் தன்னுடையதாகவே பாவித்து தன் குடும்பத்திற்கு வழங்குவாள். வத்சலாவிற்கும் தெரியும். தெரிந்தாலும் அன்னியை கூப்பிட்டு கேட்டு வாதாடி பதில் சொல்லி திரும்ப வாங்கி கொள்வதை விட பேசாமல் ஒரு புதியது வாங்கிவிட்டால் போகிறது என்று திரும்பி படுப்பாள். அவளை நின்ற நிலையிலே யாரும் பார்த்திருப்பது துர்லபம். தன்னால் தவிர்க்க முடிந்த வரையில் அவள் எழுந்து உட்காரக்கூட மாட்டாள். இதில் என்ன அதிசயம் என்றால் அவள் சற்றும் பெருக்காமல் கொடி போல் இருந்தாள். அவளுக்கு புதிய விஷயங்கள் வாங்க வழியா தெரியாது. அதற்குத்தான் அவள் ரமணியிடம் பிரத்யேக பிடிப்பு வைத்திருந்தாள். அவனிடம் பணம் தண்ணீர் பட்ட பாடு. இவள் கேட்கும் சில்லறை சாமான்களை வாங்கி தருவது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா? அப்படி அவன் வாங்கித்தான் தராவிட்டால் அதை வசூலிக்க வத்சலாவுக்கு தெரியாதா? அவர்கள் உயிர் நிலையில் அவர்களை தாக்க அவளுக்கு தெரியும். அவனை பார்த்து மலக்க சிரிப்பாள். என்னடா ரமணி, உங்க ஆத்துல எல்லாரும் சௌக்கியம்தானே? உன் அகமுடையாள் ராஜம் ஷேமமா என்று கேட்பாள். ரமணிக்கு மிகவும் தர்ம சங்கடமாகிவிடும். அவன் அவளை அடக்க முயன்றானோ? பிடித்தது சனியன். மாப்பிள்ளை, ஆளுக்கு கோபம் வேறையா? ஏனண்ணா, உன்னை நான் வாஸ்தவமாகவே கேட்கிறேன், விளையாட்டில்லை. உங்கள் மாமியார் தலையில் என்ன எண்ணெய் தடவி கொள்கிறாள்? போன தரம் வேறு ஏதோ வாங்கி கொண்டு வந்து விட்டாயாம். பெரிய அமர்க்களமாமே. அப்படியா? ச, அப்படி இருக்காது. நான் அப்பொழுதே சொன்னேன். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை பார். ஏதோ கூப்பிட்ட குரலுக்கு அங்கே போ இங்கே வா என்பார்கள். அது ஒரு பெரிய தப்பா? அதற்கென்ன? பிள்ளை போல சுவாதீனமாக ஏதோ சொல்கிறார்கள். அதுவும் தான் தப்பா என்ன? ஆமாம், மன்னியின் புடவையெல்லாம் என்னவோ புது மாதிரி மடித்து இஸ்திரி போடுகிறாயாமே. என்னவோ அப்பா, சொல்லாவிட்டால் போயேன். நான் கற்றுக்கொண்டு விட்டால் உன் அகமுடையாளுக்கு போட்டியாக இருப்பேன் என்று பார்க்கிறாயாக்கும் என்பாள். ரமணிக்கு அவளை வாயில் வந்தபடி திட்டி வாயை அடக்க வேண்டும் என்பதுதான். அவளிடம் வாய் கொடுத்தால் இன்னும் மேலவே முடியாதே என்பது அவன் பயம். ஆதலால் அவள் வாயை அடைக்க அவன் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கவும் தயார். மாமனார் சிபாரிசில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தான். அவனுக்கும் பணத்திற்கு குறைவில்லை. அவனை ஏன் இப்படி செலவழித்தாய் என்று கேட்பாரும் கிடையாது. இருந்தாலும் ரமணிக்கு வேட்டகத்து வாழ்வில் இருந்த மோகம் சீக்கிரமே குறைந்து விட்டது. முதலில் எல்லாம் மாமனாருடன் வெளியே செல்வதும் எல்லோரிடமும் தான் அந்த தனவந்தரின் மருமகன் என்று சொல்லிக் கொள்வதும் ஒரு விசேஷ திருப்தியாக இருந்தது. யாராவது அவனை அறிமுகப்படுத்தி விட்டால் போதும். சார், இவர் யார் தெரியுமோ இல்லையோ? ஏ ரமணி. ஓ, ஆத்மநாதையர் பிள்ளையா? ஆமாம், என் அப்பா தான். உங்களுக்கு டி யக்ஞேஸ்வரையரை தெரிந்திருக்குமே. அதுதான் கீழ்ப்பாக்கத்திலே குடீரம் என்ற பெரிய பங்களா. அவர்தான் என் மாமனார் என்று தானே அவன் சொல்லிக் கொள்வான். அவனுக்கு தன் பேரில் கூட அவ்வளவு பிரம்மை இல்லை. மாமனாரின் மாப்பிள்ளையாக இருப்பதில் ஒரு மவுசு இருந்தது. தினமும் ஒரு ஷூட் அணிந்து பளபளக்கும் காரிலே மனைவியுடன் உல்லாசமாக சுற்றும் போது அவன் கந்தர்வ லோகத்தையே நுகர்ந்தான். மாமனார் வீட்டு குழாய் நீர் கூட அவனுக்கு தேவாமிர்தமாக இருந்தது. பிறந்த வீட்டில் 3/4 பங்கு விஷயம் அவனுக்கு அவமானம் தருவதாக தோன்றியது. இப்பொழுது கொஞ்ச நாட்கள் அங்கு இருந்த பிறகு கொஞ்சம் இன்னல்கள் இருப்பதும் தெரிந்தது. சுயமாக உலாவக்கூட போக முடியவில்லை. மாமியார் உத்தரவு வேண்டி இருந்தது. மனைவியுடன் பேசுவதற்கு கூட அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று யோசிக்க வேண்டி இருந்தது. இந்த தொல்லையே வேண்டாம் என்றாலோ இளம் மனைவி தன் பவள வாயை பிதுக்கிக் கொண்டு நான் ஒன்றும் அங்கே வரமாட்டேன் என்று கொஞ்சி கூறும்போது அவனால் தட்ட முடியவில்லை. அவளுடைய வலையில் நன்றாக சிக்கி கொண்டு விட்டான். சோக்கு போட்டு மயக்கி விட்டாள் மனைவி. இப்பொழுது அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு வத்சலாவின் வாத்சல்ய மொழிகளை கேட்காமல் என்ன செய்வது?
ஏன் அண்ணா, கொத்தவால் சாவடியில் உருளைக்கிழங்கு என்ன விலை? நீ நேற்றைக்கு வாங்கி போட்டாயாமே. உங்கள் வீட்டு ஜவானுக்கு கை உடைந்து விட்டதால் நீயே வாங்கி கொண்டு வருகிறாய் என்று கேள்விப்பட்டேன். நானும் பார்த்து விட்டேன். காய்கறி மாத்திரம் நாமே பார்த்து வாங்கினால்தான் நன்றாக இருக்கிறது. காலையில் உலாவ போகும்போது தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய் வாங்குகிறாயாம். உன் மாமியார் கூட அன்றைக்கு சொல்லி கொண்டிருந்தாள், மாப்பிள்ளை வெண்டைக்காய் பொறுக்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று. ரமணிக்கு இது ரொம்பவும் அளவுக்கு மீறி போவதாக தோன்றியது. வத்சலா, நீ சும்மா இருக்க மாட்டாய்? ஏன் இருக்க வேண்டும்? இதில் என்ன அவமானம் இருக்கிறது? இந்த சடலத்தை 4 பேருக்கு உபயோகப்படும்படி இல்லாவிட்டால் எதற்கு வளர்ப்பது? மாமனாருக்கு பீச்சுக்கு கார் வேண்டுமா? போ போ, அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறார். என்ன யாரடி சொல்ல போகிறது? யார் சொல்வார்கள்? அவர்களுக்கு என்ன தலை பத்தா என்ன? ஆமாம், மன்னி எதற்கு வெள்ளி பூன் போட்ட சிறு பிரம்பு வைத்து கொண்டு திரிகிறாள்? நாய்க்கீயை அடிப்பதற்காக இருக்கும். சரி சரி, நீ போ சீக்கிரம். நான் பஸ்ஸில் தான் வந்தேன். அதுதான் நல்லது. இது ஒன்று பார்த்தாயா? காரிலே உட்கார்ந்து போனால் கூட ஒரு மாதிரி மந்தமாக வாதம் போல் ரத்தம் கட்டி கொண்டு விடுகிறது. கொஞ்சம் இரத்த ஓட்டம் கொடுக்க பஸ்ஸிலும் போக வேண்டியதுதான். ரமணிக்கு பொறுமை தீர்ந்துவிடும். சரி, உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்டு அவள் வாயை அடைக்க பார்ப்பான். கை கடிகாரம், கருப்பு ரிப்பன், ஒரு ரவுண்டு. ரமணி அதை வாங்கி கொடுத்து விட்டு போவான். அவனுக்கு அது கூட அவ்வளவு கஷ்டமாக இல்லை. அவனுடைய தாயார் அவசர அவசரமாக ஒரு தட்டில் கடலைக்காய் வெள்ள உருண்டையும் கோதுமை கருவடாமும் கொண்டு கொடுத்தால் அவனுக்கு கண்களில் ஜலமே வந்துவிடும். அதை மறைக்க பிகுவுடன் வேண்டாம் என்பான். ஏண்டா, உனக்கு பிடிக்குமே, எடுத்து வைத்திருந்தேன். அன்றில் இருந்து எனக்கு வாயில் போடவே மனசில்லை என்று அவள் கூறும்போது அவனுக்கு அழுகையே வந்துவிடும். ஏதாவது பலவீனமாக சொல்லிவிடப் போகிறோமே என்று பயந்து அவன் கிளம்பி விடுவான். தன்னை தடுக்க யாரும் இல்லாததினாலேயே சுந்தரி தன் இஷ்டம் போல நடந்து வந்தாள். சீனு வந்து உட்கார்ந்தான். ஒரு நாள் முழுவதும் நின்று கொண்டே வேலை செய்ததில் அவனுக்கு தாங்க மாட்டாமல் களைப்பு ஏற்பட்டது. உடைகளை களைந்துவிட்டு பெரிதாக கொட்டாவி விட்டு அப்பாடா என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் படுத்து கொண்டான். புரண்டு புரண்டு கண்களை கசக்கிவிட்டு பிறகு 2 கைகளையும் தலைமேல் கட்டி கொண்டு படுத்தவாறு கூரையின் மேல் திருஷ்டியை செலுத்தி கொண்டே யோசனையில் ஆழ்ந்தான். அவன் முகத்தில் அடிக்கடி புன்முறுவல் தோன்றியது. என்ன யோசனை அப்படி என்று கேட்பாளோ என்ற ஓரக்கண்ணால் மனைவியை பார்த்தான். அவள் கீழே நோக்கியபடி அவனுடைய உடுப்பை மடித்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். பிறகு கணவனை பார்த்து, ஆகாரம் என்ன வேண்டும் என்று கேட்டாள். அவன் பேசாமல் அவள் முகத்தையே சற்று நேரம் பார்த்துவிட்டு தனக்கு பசியில்லை என்று கூறிவிட்டான். அவள் ஏன் பசியில்லை, எங்கே சாப்பிட்டாய் என்றெல்லாம் கேட்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் சுந்தரியோ முகத்தில் ஒரு மாறுதலும் இல்லாமல், அப்படியென்றால் பால் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டாள். சீனுவின் உள்ளத்தை ஏமாற்றம் கவ்வி கொண்டது. என்று சுருக்கமாக பதிலளித்தான். சுந்தரி பாலை கொடுத்துவிட்டு டம்ளருக்காக காத்து நின்றாள். அவன் அதை கொடுத்தவுடன் அலம்பிக் கொண்டு வந்து வைத்துவிட்டு விளக்கை அணைத்தாள். இருட்டில் அவள் தூங்கிவிட்டாளா அல்லது அறையை விட்டே போய்விட்டாளா என்று தெரியவில்லை. சீனு சற்று நேரம் அவள் படுக்கை பக்கம் நோக்கியவாறு படுத்திருந்தான். அன்று அவனுக்கு நேர்ந்த அனுபவங்களை பற்றியும் சந்தர்ப்பங்களை பற்றியும் அளவளாவி பேச வேண்டும். தன் மனைவியிடம் பற்பல விஷயங்களை பற்றி பேசி கழிக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா அவன் மனதில் தோன்றியது. ஆதலால் அவளுடன் பேச்சு கொடுக்க முயன்றான். அம்மா நான் வர நாழிகையாயிற்று என்று காத்து கொண்டிருந்தாளா? சுந்தரி தூங்கிவிடவில்லை என்பதற்கு அத்தாட்சியாக அவள் குரல் பதில் கூறியது. ஆமாம், அப்புறம் 9 மணிக்கு மேல்தான் சாப்பிட்டாள். நீ சாப்பிட்டாயோ? அப்பவே சாப்பிட்டு விட்டேன். அவளை ஏதாவது பேச்சை ஆரம்பிப்பாளோ என்று காத்திருந்தான் சீனு. ஆனால் நிசப்தமே நிலவியது. அவனால் பேசாமல் இருக்க முடியவில்லை. அப்பா ஏதாவது சொன்னாரா? வத்சலாவை யாரோ பெண் பார்க்க வருகிறேன் என்றார்களே, என்றைக்கு வருகிறார்களாம்? நாளைக்கு. சீனுவுக்கு இந்த ஒரே சப்த பதிலுடன் எப்படி சம்பாஷணை நடத்துவது என்று தெரியவில்லை. மறுபடியும் தன்னை பற்றி ஏதாவது சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று தொடங்கினான். எனக்கு காலெல்லாம் ஒரே வலி. ஏன் வலி? இன்றைக்கு வேலை மிகவும் அதிகமா? என்ன அப்படி என்றெல்லாம் அவள் கேட்க வேண்டும் என்பது அவனுக்கு. ஆனால் சுந்தரி வாயே திறவாமல் உடனே எழுந்து அவன் காலடியில் உட்கார்ந்து கொண்டு அவன் கால்களை பிடித்தாள். சீனுவுக்கு கொஞ்ச நாட்களாகவே தன்னிடம் ஒரு மாறுதல்,
ஒரு மாதிரியான ஏக்கம் தோன்றுவது தெரிந்தது. அதை கண்டிக்க முயன்றான். ஆயினும் இது போன்ற தினங்களில் அவனால் அடக்க முடியாமல் திணறினான். அன்றைய நிகழ்ச்சிகள் பிடிவாதமாக அவன் கண்முன் தோன்றின. அவன் ஒரு பெரிய ஆபரேஷன் செய்தான். நோயாளிக்கு மயக்கம் தெளியும் வரை அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆதலால் அந்த நோயாளியின் அறையிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது பரிசோதித்து கொண்டும் இருந்தான். அடுத்த அறையில் ஒரு பெண் தனியாக காத்து கொண்டு கவலையே உருவாக உட்கார்ந்திருந்தாள். துக்கம் அவள் நெஞ்சை அடைத்து கண்களை மங்க செய்தன. அவளை காண சீனுவுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவள் நோயாளியின் மனைவி என்று அறிந்து கொண்டான். விவாகமாகி 1 வருஷம் கூட கழியவில்லையாம். அந்த பெண்ணின் நிலைமை அவனுடைய பச்சாதாபத்திற்கு இலக்காகிவிட்டது. அவளுடன் பேசி அவள் துக்கத்தை மறக்க செய்வது தன் கடமை என்று எண்ணினான். அவளுடன் மெல்ல பேச்சு கொடுத்தான். அந்த பெண்ணின் நுண்ணிய புத்தியும் விசால மனப்பான்மையும் சர்வ சகஜமாக பழகும் வெகுளி சுபாவமும் அவனுடைய பாராட்டுதலை பெற்றன. நேரம் கழிவதே தெரியாமல் எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசினான். கொஞ்ச நேரத்துக்குள் எத்தனையோ நாட்கள் பழகிவிட்டது போல் ஆகிவிட்டது. கணவன் மயக்கம் தெளிந்த அபாயம் நீங்கிவிட்டான் என்று அறிந்ததும் அந்த கணவன் மனைவி சந்திப்பும் காணும்போது சீனுவின் கண்களில் இருந்து நீர் வழிந்தோடியது. மாலை அப்பெண்ணின் சகோதரன் வந்து அவளை வீட்டுக்கு அழைத்து போகும்போது அவர்கள் சீனுவை தங்களுடன் வரும்படி வற்புறுத்தினார்கள். அவனை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று விருந்துபச்சாரம் செய்தார்கள். இந்த விவரங்களை எல்லாம் தன் சகையுடன் சொல்ல வேண்டும் என்று அவாக்கொண்டான் சீனு. பாதி மூடிய கண்களுடன் பார்த்தான். அவள் தரையை நோக்கியவாறு அவன் கால்களை பிடித்து கொண்டே இருந்தாள். அவனுடைய வலிக்கு அது மிகவும் இதமாகத்தான் இருந்தது. இவள் மாத்திரம் என்று ஓடின அவன் சிந்தனைகள். தன் வாழ்க்கை துணைவி இன்னும் வேறு விதமாக இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. இன்று சந்தித்த மாதை போல் ஒரு படித்த பெண் இருந்திருக்க வேண்டும் என்று பட்டது. அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கு எடுத்து சொல்லாமல், தான் கண்ட சந்தோஷத்தை துக்கத்தை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனால் சுந்தரி ஆகலாதமே இல்லாமல் இருந்தாள். இது அவனுக்கு கஷ்டத்தை அளித்தது. அவள் எதையேனும் ரசித்தாளா அல்லது வெறுத்தாளா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை பற்றி வானளாவ புகழ்ந்தோ பாதாளத்தில் தள்ளி நிந்தித்தோ உணர்ச்சி மிக்க பேசிவிட்டு அவள் பதிலை அல்லது தன் பேச்சு அவள் மனதில் என்ன அபிப்பிராயங்களை எழுப்பி இருக்கிறது என்பதை கவனிக்க முயல்வான். அவள் மௌனமாக அனைத்தையும் கேட்டுக்கொள்வாள். சிற்சில சமயம் லேசாக புன்சிரிப்பு கொள்வாளே தவிர அவள் முகத்தில் வேறு ஒன்றும் இராது. சீனவுக்கு கோபமே வந்துவிடும். அவளை உலுக்கி 2 வார்த்தைகளை கக்க செய்ய மாட்டோமா என்று ஆத்திரம் வரும். ஆயின் நாளடைவில் அது பயனற்றது என்று விட்டுவிட்டான். இருந்தாலும் அவள் என்றாவது பேச மாட்டாளா என்று தோன்றாமல் இருப்பதில்லை. சுந்தரியின் கை சலிப்பின்றி அவன் கால்களை பிடித்தன, வருடின. சீனுவுக்கு தன் யோசனைகளை நினைத்து பார்க்குங்கால் மிகவும் வெட்கமாகிவிட்டது. பாவம், தன் தூக்கத்தையும் இரவு நேரமாகிவிட்டதையும் பொருட்படுத்தாமல் அவள் தனக்கு சிஸ்ரூஷைகள் செய்யும் போது அவரிடம் குற்றம் குறைகள் கண்டுபிடிப்பது அபவாதம் என்று தன்னையே கடிந்து கொண்டான். நாம் கேட்பது என்ன? களைப்பாக வீடு வந்து சேர்ந்ததும் குறிப்பறிந்து பணிவிடைகள் செய்யும் பெண் வேண்டும். எதிர்த்து பேசி சாகசம் செய்து நச்சரித்து அங்கே போக வேண்டும், இங்கே வர வேண்டும் என்று பிராணனை வாங்கக்கூடாது. அழகு வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், குணமானவளாக இருந்தால் போதும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது அவளை குறை கூறுவது பெருந்தன்மையா? அவளை நம் வீட்டில் யாருடன் வேண்டுமானாலும் ஒப்பிட்டு பார்ப்போமே. அம்மா எந்த சில்லறை விஷயத்திற்கும் அப்பாவையே எதிர்பார்த்து நிற்கிறாள். அம்மாதிரி ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் அவள் நம்மிடம் சொல்லி கொண்டிருக்க நம் இடம் தராது. சாரு சித்தியை பார், கணவனுடைய சுக துக்கத்தையே அறிய முடியாத பேதை. சிறு குழந்தை போல் அசட்டு பிடிவாதம் செய்து அவரை ஊரை விட்டே துரத்தி விட்டாள். சரசாவோ அதற்கு மேல்தான். தன் காரியம், தன் ஆசை, தன்னுடைய நோக்கம்தான் பெரிது என்று இருக்கிறாள். ஏதோ கதாநாயகியைப் போல தன்னை நினைத்து கொண்டு பாவனை, கற்பனை உலகத்திலேயே உலாவுகிறாள். அவளால் அத்திம்பேருக்கு என்ன சுகம்? மன்னி நிர்மலாவை பற்றி என்ன சொல்வது? அதை நினைக்கும் போதே நமக்கு குடல் ஓர் ஆட்டம் கொடுக்கிறது. மன வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய ஆபத்தான சிக்கல் என்றல்லவா தோன்றுகிறது. எப்படிப்பட்ட தோரணை அதிகாரம் நம் பிச்சு ஒண்ணாவுக்கு! அது போய் அவன் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று கூட தெரியாமல் பூனை போல் நடமாடுவதும் பேங்கியில் உட்கார்ந்து கணக்கு போடுவதும் சற்றும் பொருத்தமாக இல்லையே.
ரமணி கேவலம் மனிதத்துவம் இழந்து ஒரு விளையாட்டு சாமானமாக வல்லவோ மாறிவிட்டான். ராஜத்தின் மனதில் அவளுடைய செல்ல பூனை குட்டிக்கும் நாய்க்குட்டிக்கும் கணவனுக்கும் ஏதேனும் வித்தியாசம் தோன்றுவதாக புலப்படவில்லையே. அப்படியெல்லாம் வாழ்க்கை லட்சியம் குலைந்து சுபாவேக குணங்களே அழிந்து சொந்த புத்தியே மங்கி அகமுடையாளை பிரதிபலிக்கும் கண்ணாடி, அவள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒலிபெருக்கி ரேடியோவாக மாறிவிடுவது என்பது பயங்கரமாகத்தான் இருக்கிறது. அந்த மட்டும் இவைகளின் நின்றும் நாம் தப்பித்தோமே. சுந்தரி உணர்ச்சியற்ற இயந்திரம் என்றும் சொல்லிவிட முடியாது. நாம் காட்டாறு போல் சலசலப்பு அவள் கிணற்று ஊற்று. அப்பா இஷ்டப்படி ஒரு லேடி டாக்டரை மணந்திருந்தால் வைத்திய நுணுக்கங்களில் இருந்து எந்த விஷயத்தை பற்றியும் சரி சமமாக பேசலாம். ஆனால் இருவரும் தொழிலுக்கு போய்விட்டால் வீடு என்பது உடலை இளைப்பாற்றும் ஸ்வர்க்க பூமி என்பது போய் நடுநடுவே வந்து போகும் ரயில்வே ஸ்டேஷன் என்று ஆகிவிடும். அத்துடன் இல்லாமல் தொழில் முறையில் போட்டி உணர்ச்சி வேறு வந்துவிட்டாலோ? சுந்தரி வாய் பேசவில்லையே தவிர சிறு குறிப்பையும் உணர்ந்து தக்கபடி நடந்து கொள்கிறாள். அவ்வளவு பக்தியும் சிரத்தையும் தன்னலமற்ற தன்மையும் எளிதில் வரக்கூடிய குணங்களா? சுந்தரியின் நல்ல குணங்களுக்கு முன் மற்றவை எந்த மட்டும்? அவளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அவள் தானாகட்டும். என்ன ஏதாவது வேண்டும் என்று தொந்தரவு செய்கிறாளா? அவளிடம் குற்றங்கள் கண்டுபிடிக்க எனக்கு என்ன உரிமை? இவ்வாறெல்லாம் யோசித்த சீனு சுந்தரியை கவனித்தான். அவள் பாட்டுக்கு கால் பிடித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு மனம் உருகிவிட்டது. சுந்தரி போதும் என்றான் சீனு. அவள் சட்டென்று விட்டுவிட்டு தன் படுக்கையில் படுக்கப் போனாள். சீனு கையை நீட்டி அவளை பிடித்து தன் அணைப்பில் இழுத்து கொண்டான். லக்ஷ்மி தன் மாமாவின் பிள்ளைகள் சந்துரு சங்கரன் இருவரையும் சேர்த்திருந்த பாடசாலைக்கு சென்று அவர்களை பார்த்துவிட்டு வந்தாள். அவள் தன் அறைக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாய் அவளை பிரின்சிபல் கூப்பிடுவதாக செய்தி வந்தது. அவள் பலவாறு யோசித்தவாறே சென்றாள். லக்ஷ்மி, உன்னை பார்க்க உன் அண்ணா ஒருவன் வந்திருக்கிறான். உனக்கு அண்ணன் தம்பியே கிடையாது என்று கேதகி சொன்னாளே, இது யார் என்று சற்று கடுமையாகவே பிரின்சிபல் கேட்டாள். என்ன பதில் சொல்வது என்று லக்ஷ்மி ஒரு கணம் யோசித்தாள். பிறகு மெல்ல உபாத்தியாயினி முகத்தை பார்த்து கொண்டே கேட்டாள். என்ன பெயர் சொன்னார்கள்? ஓஹோ, பெயருக்கு தக்கபடி உறவு முறையா என்ற கொடுமையான சொற்கள்தான் அவளுக்கு கிடைத்த பதில். ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. எனக்கு பெரியம்மா மகன் அண்ணா ஒருவன் இருக்கிறான் என்றாள். சரி சரி, போய் பார்த்துவிட்டு அவனை உடனே அனுப்பிவிடு. வெளியே போக அனுமதி கிடையாது. பிறகு நேரே இங்கே வா, உன்னுடன் பேச வேண்டும். லக்ஷ்மி திக் திக் என்று அடித்து கொள்ளும் உள்ளத்துடனே சென்றாள். அங்கே காத்து கொண்டிருந்தது கண்ணன். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கோபத்தால் நாசி துடித்தது. என்ன வேண்டும் என்று கேட்டாள் மொட்டையாக. கண்ணன் பல்லை இழைத்தான். பிறகு சாவதானமாக பதில் சொன்னான். ஏதாவது காரணம் இல்லாமல் வருவேனா? போதும் இழிப்பு. விஷயத்தை சொல்லிவிட்டு சீக்கிரம் போ. அப்படி அவசரமாக என்னை திருப்பி அனுப்பிவிட்டால் யாராவது என்ன நினைத்து கொள்ள மாட்டார்கள்? உன் அண்ணாவை. நீ திடீரென்று இப்பொழுது அண்ணாவாக மாறவானேன்? நீ வந்த வேலைதான் என்ன? நீ சொல்வது வாஸ்தவம்தான். நான் ஒரு நாளும் உன் அண்ணனாக ஆக மாட்டேன். ஆனாலும் வேறு விதமாக சொல்லி கொண்டு வந்தால் இவர்கள் உள்ளே விடமாட்டார்களே. சரி சரி, உன்னுடன் பேச எனக்கு நேரம் இல்லை. ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சீக்கிரம் சொல்லிவிட்டு போ. இல்லை என்றால் நடந்து கொண்டே இரு. ஏன் என்னை கண்டால் உனக்கு அவ்வளவு கோபம்? ஏன் என்று உன்னிடம் காரணம் வேறு சொல்ல வேண்டுமா? உன் முகத்தில் விழிக்க எனக்கு என்றைக்குமே ஆவல் கிடையாது. ஓஹோ, அப்படியா? சீனு வந்தால் மாத்திரம் பரவாயில்லையாக்கும், அப்படித்தானே? கண்ணனின் குரல் மிரட்டியது. துர்விஷத்தை கக்கியது. லக்ஷ்மிக்கும் கோபம் தாங்கவில்லை. வெறுப்பும் சலிப்பும் மேலிட அவள் திரும்பி போய்விட எத்தனித்தாள். அதை பார்த்துவிட்டு கண்ணன் அவளை தடுத்தான். இரு, நான் சொல்ல வந்தது என்னவென்று கேட்டுக்கொள்ளவில்லையே. சொல்லு. வத்சலாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கின்றன. உன்னை உடனே புறப்பட்டு வர சொன்னார்கள். அங்கிருந்து வேண்டுமானாலும் காலேஜுக்கு வரலாம் என்றார்கள் என்ற ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான். லக்ஷ்மி ஒரு நிமிஷம் பதில் ஒன்றும் கூறவில்லை. பிறகு சரி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். கண்ணன் ஒரு தினசாக சிரித்துவிட்டு அவளிடம் விடை பெற்று கொண்டான். வராமல் இருந்து விடாதே, அப்புறம் எனக்கு மனசு மிகவும் கஷ்டப்படும் என்ன என்றான். லக்ஷ்மிக்கு அவனை திரும்பி பார்க்க கூட இஷ்டமில்லை. விறுவிறுவென்று அந்த இடத்தை விட்டு அகன்றாள். அவன் கடைசியாக சிரித்த விதத்தை பார்த்தால் அவன் சொன்ன விஷயம் அனைத்துமே பொய்யோ என்று சந்தேகமாக இருந்தது.
ஆலோசித்து கொண்டே அவள் பிரின்சிபாலின் அறையை நோக்கி நடந்தாள். கண்ணனுடன் பேசியதன் பயனாக அசூயையும் சினமும் மிக அவள் முகம் சிவந்திருந்தது. அவளுடைய சகபாடிகளில் சிலர் கண்ணனை பார்த்தார்கள். நல்ல வசீகரமான முகம், துல்லிய ஆடை, மிடுக்கான நடை எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் அவன் அழகை பற்றி அளவளாவி பேசிக் கொண்டிருந்தார்கள். பாரடி, லக்ஷ்மியின் தமையன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று பேசிக் கொண்டிருந்த அவர்கள் லக்ஷ்மியே வருவதைக் கண்டு அவளுடன் பேச முன் வந்தார்கள். லக்ஷ்மி, அது உன் அண்ணாவா? அவனா? சட், அவன் ஏன் என் அண்ணாவாகிறான்? எனக்கு அண்ணன் தம்பியே கிடையாது என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தாள். தான் இப்படி முன்பின் யோசியாமல் பேசியதன் விளைவு எப்படி இருக்கும் என்று அவள் யோசிக்கவில்லை. பிரின்சிபாலை பார்க்க போகும் முன் தன் அறைக்கு ஒரு முறை போய்விட்டு வர வேண்டும் என்று அவள் சென்றாள். அவள் திரும்பி வருவதற்குள் பேச்சு கொசமொச என்று ஆரம்பித்து விட்டது. அவன் நல்ல அழகன், அவளை பார்ப்பதற்காக அண்ணன் என்று சொல்லி கொண்டு வந்தான். அவள் எத்தனையோ நேரம் பேசிக்கொண்டிருந்தாள். வெளியே வரும்போது முகம் செவ செவ என்றிருந்தது. என்னவோ பலத்த யோசனை. அவன் வேறு புன்னகை பூத்து கொண்டே போனான். பிரின்சிபால் நேரே தன் அறைக்கு வர சொல்லி இருந்தாராமே. அவள் போகவில்லை. தன் ரூமுக்கு போய் என்னவோ செய்துவிட்டு அப்புறம்தான் போகப் போகிறாள். அவன் தன் அண்ணன் இல்லை என்று அவளே சொன்னாளே என்றெல்லாம் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பேசினார்கள். அந்த இருட்டு வேளையில் லக்ஷ்மிக்காக பொறுமையின்றி காத்திருந்த தலைமை உபாத்தியாயினி கொஞ்சம் திறந்த கதவின் வழியாக இப்பேச்சையெல்லாம் அறையும் குறையுமாக கேட்டு கொண்டிருந்தாள் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? லக்ஷ்மி அவ்வம்மையை காண சென்றபோது அவள் மிகவும் கடிந்து பேசினாள். லக்ஷ்மி திக் பிரம்மை பிடித்தவள் போல நின்று விட்டாள். தலைவியின் ஆத்திரம் சற்று குறைந்த பிறகு சற்று இடம் கிடைத்த போது தன் சரித்திரம் பூராவும் சொன்னாள். அவள் படபடவென்று பேசியதில் இருந்தே அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து கொண்டாள் தலைமை உபாத்தியாயினி. கேதகியிடம் உன்னை பற்றி விசாரிப்பேன் என்று அவள் பயமுறுத்தினாள். அப்படியே செய்யுங்கள். அத்துடன் ஆத்மநாதையர் வீட்டிலும் கேளுங்கள். சென்ற வருடம் BAயில் படித்தாளே வத்சலா, ஹிஸ்டரியில் மெடல் கூட வாங்கினாளே, அவளுடைய தகப்பனார்தான் அவர். தன் அதிர்ஷ்டத்தை நினைக்கும்போது லக்ஷ்மிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எங்காவது போய் கண்மறைவாக இருந்து கொண்டு நிம்மதியாக இருப்போம் என்றால் அங்கேயும் ஒரு சிக்கல் வந்து இம்சிப்பானேன்? கண்ணனின் விஜயத்தில் இருந்த கல்லூரியில் பெண்கள் அவளை பற்றி விதவிதமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். உலை வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாது என்று சொல்வது பொய்யா? ஆனால் லக்ஷ்மி ஒன்றையும் கவனிக்கவில்லை. தன் வேலையை பார்த்து கொண்டு வந்தாள். கண்ணன் கூறியது உண்மைதான். வத்சலாவின் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. லக்ஷ்மி சனி ஞாயிறு விடுமுறைக்கு அங்கு சென்றபோது வெகு துரிதமாக விவாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆத்மநாத ஐயர் எத்தனையோ முறைகளாக செய்த திட்டங்களை ஆராய்ந்து அதினின்று அவர் கடைந்து எடுத்து கொண்ட அனுபவத்தை வைத்து கொண்டு இப்பொழுது வத்சலாவுக்கு ஒரு தக்க வரன் ஆராய்ந்தெடுத்தார். ஐஸ்வர்யமான இடத்தில் சம்பந்தம் செய்தாகிவிட்டது. தனக்கு சமமாகவும் செய்து பார்த்தாகிவிட்டது. ஓர் உறவு பிணைப்பும் சரசா நீலகண்டன் மனத்தில் ருசித்தாகிவிட்டது. அதன் அதிலும் இருக்கும் நுணுக்கங்களையும் அறிந்து மீண்டும் அதே குழிகளில் விழுந்து திண்டாடாமல் சிறந்த முறையை கையாளும் முதிர்ந்த தேர்ச்சி பெற்று விட்டதாக அவர் எண்ணினார். வத்சலாவுக்கு ஓர் ஏழை பிள்ளையை தேர்ந்தெடுத்தார். நம் வீட்டிலேயே இருந்து விடுவாள். வத்சலா கடைசி பெண், செல்லமாக வளர்ந்தவள். வெளியே தெரியாதவர்கள் வீட்டுக்குள் சென்று கீழ்ப்படிந்து நடக்க வேண்டி வராது. அதோடு நில்லாமல் சகல விதமான வரன்களும் பார்த்து அலைந்தாகிவிட்டது. அவளுக்கும் வயது ஏறிக்கொண்டே வருகிறது. இன்னும் ஏதேனும் கிடைத்த வரனை விட்டுவிட்டாலும் உசிதமல்ல. நாம் செய்வதை ஓர் ஏழை வாலிபனுக்கு செய்தால் தர்மம் போலவும் இருக்கும். இருக்கிறவர்களுக்கே செய்வதில் அவர்களுக்கும் திருப்தி இல்லை, நமக்கும் சுகம் இல்லை. நம் வீட்டோடு பெண்களும் மாப்பிள்ளைகளும் இருந்தால் அல்லவோ அந்த சிரமம். நம் வீட்டோடு பெண்களும் மாப்பிள்ளைகளும் இருந்துவிட்டால் அவர்களை பிரிந்திருக்க வேண்டிய கஷ்டமும் நேரிடாது. சரசா நம் கூடவே இருப்பதனால் அல்லவோ அந்த சிரமம் நமக்கு தெரியவில்லை. இல்லாவிட்டால் அவள் வீட்டிற்கெல்லாம் போய் பெண்ணை அனுப்புகிறாயா என்று பிச்சை கேட்பது போல் கேட்க வேண்டும். அவர்கள் மாட்டேன் என்றால் பல்லை இழித்து கொண்டு அசடு தட்ட ஓடி வர வேண்டும். வீண் தொல்லை, அகௌரவம். இதன் விளைவாக ரகுநாதன் வத்சலாவின் கணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான்.
கடைசியில் வத்சலாவை புது குடித்தனம் வைக்க லக்ஷ்மியே போவது என்ற தீர்மானமாயிற்று. முதலில் அதில் லக்ஷ்மிக்கு சற்றேனும் இஷ்டமில்லை. தன்னை தவிர இன்னும் அந்த வீட்டினர் யாராவது உடன் வந்தால் தேவலை என்றாள். இல்லாவிட்டால் போக சரிப்படாது என்றாள். ஞானாம்பா எங்கும் தனியாக சென்று புது இடத்தில் இருந்து பழக்கமில்லை. அத்துடன் சாரு, சரசா, மூத்த மாப்பிள்ளை, நச்சு மனிதனான ஆத்மநாத ஐயர் யாவரையும் விட்டுவிட்டு அவளால் போவது என்பது நடவாத காரியமாக இருந்தது. அவளுடைய வேர்கள் சம்சாரத்தில் ஆழமாக ஊன்றிவிட்டன. பெயர்த்து கொண்டு இதர இடங்கள் செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. சரசா சுபாவத்திற்கு உடல் வணங்கி வேலை செய்து குடும்பம் நடத்துவது என்பது வெகு தூரம். அவளுடைய சொகுசான சுபாவத்திற்கு அதெல்லாம் முடியுமா? நிர்மலாவின் அகராதியிலேயே நான் என்ற பதத்தை தவிர மற்றவைகளுக்கு அர்த்தமே கிடையாது. உபகாரம் என்றால் ஊரை விட்டு ஓடும் சுபாவம். சுந்தரி வீட்டில் இன்றியமையாத பொருள். பெரிய இயந்திரத்தில் எப்படி ஒரு சிறிய திருகாணி முக்கியத்துவம் அடைந்து விடுகிறதோ அதுபோல் சிறியவள் ஆனாலும் அத்தனை பேர் நடுவில் அவள் வெகு முக்கியமாகிவிட்டாள். எல்லோரும் ஒதுக்கிவிட்டால் லக்ஷ்மியும் முனியம்மாவுமே மிஞ்சினார்கள். இதை கண்ட லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு சமயம் ஆத்திரம் கூட வந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.